காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். பத்திரிகையாளர் திரு ரமேஷ் அவர்கள் தொடர்ந்து தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கின்றார். திரு ரமேஷ், இதை ஒரு ஃபைனல் கிளாரிஃபிகேஷனா நம்ம எடுத்துக்கலாமா? இதை கொடுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு ஏன் ஏற்பட்டது? அது பற்றியும் கேள்விகள் இருக்கு இல்லையா திரு ரமேஷ்? இம்மாதிரி திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தெரிவிக்க வேண்டிய அவசியம் ஏன் ஏற்பட்டது என்றால், செங்கல்பட்டு மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டத்தில் அங்கே பேசிய ஒருவர் திரு மிதுன் பழனிசாமி அவர்களுக்கு பொறுப்பு தர வேண்டும் என்று பேசிய போது அதை திரு கே.பி. முனுசாமி ஆமோதித்து பேசினார். திரு எடப்பாடி பழனிசாமி அப்போதும் குறுக்கிட்டு மறுப்பு தெரிவித்தாலும் கூட திரும்பவும் திரு கே.பி. முனுசாமி அதை வலியுறுத்தினார். ஆகவேதான் இதற்கு இந்த நாடகம் எல்லாம் நடத்துகிறீர்கள் என்று திரு சி.வி. சண்முகம் அவர்கள் நிருபர்களுக்கு பேட்டியளிக்கும் போது அந்த கேள்வியை எழுப்பினார். இப்போது திரு எடப்பாடி பழனிசாமி தன் மகனுக்கு பொறுப்பு தர மாட்டேன் என்று சொன்னாலும் கூட அதை எவ்வளவு தூரம் நம்பலாம் என்று தெரியவில்லை. ஏனென்றால் திரு எடப்பாடி பழனிசாமி 6 பேர் சேர்ந்து தன்னிடம் நேரில் சந்தித்த போது திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் ஆகியோரை எல்லாம் கட்சியில் இணைக்க வேண்டும் என்று கேட்கவில்லை என்று தவறான தகவலை துணிந்து சொன்னார். அப்போதே திரு செங்கோட்டையன் அவர்களும் திரு நத்தம் விஸ்வநாதன் அவர்களும் அதற்கு மறுப்பு தெரிவித்தார்கள். ஆகவே 6 பேர் நேரில் சந்தித்து கூறியதையே இல்லை என்று கூறியவர் தான் திரு எடப்பாடி பழனிசாமி. இப்போது கட்சிக்குள் ஏற்பட்டிருக்கக்கூடிய நெருக்கடி, தொடர்ந்து பல பேர் வெளியேறுகிற காட்சி, இவற்றின் காரணமாக நிச்சயமாக அவருக்கு பொறுப்பு தரமாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆகவே நாம் அவருடைய செயல்பாட்டை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். அவர் சொல்லிவிட்டால் அப்படித்தான் நடந்து கொள்வார் என்று எடுத்துக்கொள்ள முடியாது. அதிமுக இன்றைக்கு கரைந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக இருக்கிற காரணத்தால் இதை சொல்ல வேண்டிய நெருக்கடியும் நிர்பந்தமும் திரு எடப்பாடி பழனிசாமிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்று நான் பார்க்கிறேன். ஓகே, பட் இப்போ இதை சொன்னதன் மூலமாக இது ஒரு கிளாரிபிகேஷன். இதுக்கு பிறகு இந்த யூகங்களுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டவங்க அடுத்த கட்டத்துக்கு போக முடியாதா? நீங்கள் இவ்வளோ நாள் அவர் பையனை கொண்டு சி.வி. சண்முகம் அவர்கள்லாம் ரொம்ப ஆவேசமாக பேசினார். வாரிசு அரசியலா, ட்ராமா பண்ணுறீங்களா அப்படின்னு ரொம்ப கடுமையான வார்த்தையெல்லாம் பயன்படுத்தி பேசினார். இப்போ அந்த சர்ச்சைக்கு ஒரு முற்றுப்புள்ளின்னு பார்க்க முடியாது? அந்த சர்ச்சைக்கு தற்காலிகமாக ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார் என்று நான் பார்க்கிறேன். ஆனால் இது நிரந்தர முற்றுப்புள்ளியா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஏனென்றால் அவரை சுற்றி சில பேர் இப்படி தூபம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஐடி விங்கிக்கு கொண்டு வரலாம், அவரை வைத்து ஆக்டிவாக பண்ணலாம் என்று. ஆனால் திரு மிதுன் அவர்கள் பொறுப்புக்கு கொண்டு வரப்பட போகிறாரோ இல்லையோ, திரு எடப்பாடி பழனிசாமியின் மகன் மற்றும் மைத்துனரை சுற்றிதான் அதிமுகவில் சில பதவிகள் வாங்குவதற்கு சுற்றி வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல சில ரகசிய பேச்சுவார்த்தைகளுக்கு அவர்கள் தான் பயன்படுத்தப்படுகிறார்கள் என்பது மறுக்க முடியாத ஒரு உண்மை. நீங்க சொல்றது சரியா இருக்கும். ஆனால் அவங்க மறைமுகமா ஏதோ ஒரு வகையில கட்சியோட அஃபேர்ஸ்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, பேச்சுவார்த்தைகள்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க, பொறுப்புகள் வழங்குறதுல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா வை நாட் மேக் இட் அஃபிஷியல் அப்படிங்கிற கேள்வியும் வரும்ல. இப்போ அவர் கொண்டு வந்தா என்ன தப்புங்கிற கேள்வியும், அப்போ மறைமுகமா இருக்கலாம், நேர்முகமா இருக்கக்கூடாதாங்கிற கேள்வி வரும்ல. மறைமுகமாக இருக்கும்போது பெரிய விமர்சனங்கள் வராது, விவரம் தெரிந்தவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். நேர்முகமாக கொண்டு வந்து விட்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து விமர்சிக்கும் தகுதியை அவர் இழந்து விடுவார். ஆகவே அந்த சிக்கல் இருக்கிறது. இல்ல, அது ஒரு வெளிப்படையான அரசியலுக்கு மட்டும் தானே. இப்ப நம்ம பேசுறதுல இருந்தே அது வெளிப்பட்டு இல்லையா? அப்போ மறைமுகமா இருந்தா அது வாரிசு அரசியல் இல்ல, நேரடியா இருந்தா அது வாரிசு அரசியல்னு சொல்றதே ஒரு ஹிப்போக்ரிட்டிக்கலா இல்லையா திரு ரமேஷ்? அது ஹிப்போக்ரிட்டிக்கலோ இல்லையோ, நேரடியாக செய்ய முடியாத தர்ம சங்கடம் அவருக்கு இருக்கிறது. மறைமுகமாக செய்யும் போது அந்த சௌகரியம் இருக்கிறது. சில காரியங்களை தனக்கு நம்பகமாக குடும்ப அங்கத்தினர்களை வைத்துக் கொள்ளுகிற சௌகரியம் அவருக்கு இருக்கிறது. ஆனால் எப்படி பார்த்தாலும் அதிமுக என்பது கரைந்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி என்பதில் மாற்றம் கிடையாது. காவேரி மகளிர் கல்லூரியில் நடைபெறும் ஃப்ரெஷர்ஸ் டே கொண்டாட்டத்தில் கருணை செம்மல் விருது பெறும் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.